இன்னைக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இவருக்கு அருகில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார். அது எல்லா ஊடகத்திலும் இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்த செய்தியைத்தான் நான் சொல்றேன். நான் என்னுடைய செய்தியை சொல்லுறேன். அந்த தொழிலதிபர் யார் என்று எடப்பாடி பழனிசாமி அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டதாகவும் அது குறித்து அவர் பதில் சொல்ல மறுத்ததாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகின நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க சார். அந்த தொழிலதிபர் தான் இவர், அமித்ஷா, இந்த இருவரும் மட்டும் பேசிய அந்த இடத்தில் மூன்றாவதாக ஒருவர் மொழிபெயர்ப்பாளர் கண்டிப்பா தேவை. ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது, அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது. இந்த இருவரும் ஆங்கிலத்தில் பெரிய அளவுல உரையாடக்கூடியவர்களும் அல்ல. நான் யாரையும் குறைபாடா சொல்ல, பிராக்டிக்கலா பேசுறேன். அப்போ கண்டிப்பாக அங்க ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை, இருவருக்குமே தேவை. அது தப்பு இல்லை, அது ஒன்றும் பெரிய குறையல்ல, யாரா இருந்தாலும் தப்பு இல்லை. அப்ப அந்த மொழிபெயர்ப்பாளராக அந்த தொழிலதிபர் இருந்திருக்க கூடும் என்று சில செய்திகள் கசிகின்றன. தெரியல, அதனுடைய உண்மை தன்மை தெரியல, அப்படி ஒரு செய்தி வருது. இப்ப என்னோட கேள்வி என்ன சார், இப்ப இந்த டவுட்டுக்கெல்லாம் நீங்க தானே வழிவகை செய்தீர்கள் கேட்க. நீங்க திறந்த மனதோடு உங்களுடைய சந்திப்பை பற்றி சொல்லிட்டு அப்படி போனா பிரச்சனை இல்ல, இல்ல எல்லாத்தையும் ரகசியமா மூடி மறைத்து போறப்ப எந்த கார்ல யாருடைய காரு யார் கூட இருந்தா அதெல்லாம் கேள்வி எதுக்கு சந்திக்கிறோங்கிறத நான் சொல்லிட்டேன். தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். ரைட்டு, நான் நினைக்கிறேன் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை வந்த இடத்துல அமித்ஷா நீங்க இதுக்கு முன்னாடி வைக்கலையா? இதுக்கு முன்பாக அமித்ஷா பார்த்தபோது வைக்கலையா? இப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியதா?